தற்போதைய அண்மை செய்தி. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமைச்சர் நிர்மல்குமார் சென்றபோது அங்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக தற்போது கேள்வி எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமைச்சர் நிர்மல்குமார் சென்றபோது நடந்தது என்ன என்பது தொடர்பான ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. அறநிலையத்துறை செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் நிர்மல்குமார் மதுரை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சென்றபோது என்ன நடந்தது என்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமைச்சர் நிர்மல்குமார் சென்றபோது என்ன நடந்தது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கருவறையில் அமைச்சர் தரிசனம் செய்த வீடியோ வெளியானது குறித்து பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சென்றபோது என்ன நடந்தது என்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமைச்சர் நிர்மல்குமார் சென்றபோது என்ன நடந்தது என்பது தொடர்பான கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அமைச்சருக்காக தாமதமாக நடை அடைக்கப்பட்டது குறித்தும் நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், வி. லட்சுமி நாராயணன் ஆகியோர் அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அமைச்சருக்காக தாமதமாக நடை அடைக்கப்பட்டது குறித்தும் நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், வி. லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்து கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திருப்பரங்குன்றத்தில் உள்ள அந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமைச்சர் நிர்மல்குமார் தரிசனத்துக்கு தாமதமாக நடை அடைக்கப்படுவது தொடர்பாக அறநிலையத்துறை செயலர் அறிக்கையை தாக்கல் செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதாவது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் கடந்த 15ஆம் தேதி தரிசனம் செய்தார். வழக்கமாக கோவில் நடை மதியம் 12:45 மணிக்கு சாத்தப்படும். ஆனால் அமைச்சருக்காக கோவில் நடை திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அமைச்சரின் தரிசனத்துக்காக பிறகே கோவில் நடை அடைக்கப்பட்டது. அதே போல கருவறையில் அமைச்சர் தரிசனம் செய்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவியதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில்தான் கோவில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறையை எதிர்த்த வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு விசாரணைக்கு வந்தபோது திருப்பரங்குன்றத்திற்கு அமைச்சர் சென்ற போது என்ன நடந்தது என அறநிலையத்துறை செயலர் அடுத்த வாரம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுந்தரம்.